ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு lordgod யூடியூப் சேனல். இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறது, நம்ம ஒரு தலை குளித்தோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு சளி ஈஸியாக பிடிக்கும். ஸோ அந்த சளி பிடிக்கிறதுலேருந்து நம்ம என்னென்னலாம் நம்மளுக்கு வந்து டிப்ஸாக ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த சளி பிடிக்கிறதுலேருந்து எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு இம்பார்ட்டனாக அதாவது குளிக்க போகும்போது நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்துப்போம். இது வந்து ஸ்பிரிச்சுவலாகவும் நம்மளுக்கு யூஸ் ஆகும், அண்ட் தென் ஹெல்த் வைஸாகவும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறது என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து குளிக்க போகும்போது தண்ணி நம்ம உடம்புல ஊற்றுவோமா. ஸோ டேரெக்டாக நம்ம தண்ணியை வந்து உடம்புல ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெக்கு கன்சிடர் பண்ணணும். மீன்ஸ் காலில் தண்ணி ஊற்றணும், அண்ட் தென் பாடி நம்ம உடம்புல தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபேஸுக்கு தண்ணி ஊற்றி தான் நம்ம தலைக்கு தண்ணி ஊற்றணும். திஸ் இஸ் த மெயின் ஸ்டெப் வந்து நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா இது தெரியாமல் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தலையில் தண்ணி ஊற்றி ஆரம்பித்தேன். குளிக்க போகும்போது தலையில் தண்ணி ஊற்றி தான் நான் தலை குளிப்பேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா எனக்கு ஈஸியாக வந்து சளி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் அந்த ப்ராசஸ்லேருந்து இந்த ப்ராசஸ் நான் மாறினதுக்கப்புறம் எனக்கு சளி பிடிக்கிறது கம்மியாக இருக்குது. அடுத்த செகண்ட் பாயிண்ட் பார்த்துக்கிட்டோன்னா, ஸோ the first point that we have discussed, once we started to take a bath, we need to pour water into our leg first and then body. அதுக்கப்புறம் that we are going to face, then we need to start to pour water into our head. So this is the first point that we need to follow once we go for the bath. Second thing that we are going to consider என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, தலையிலையும் தண்ணி ஊற்றியாச்சு. ஒன்ஸ் வி ஸ்டார்ட் டு நம்ம வந்து தலைக்கு ஷாம்பூ சீக்காவோ போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல கொண்டை போட்டுருங்க. கொண்டை போட்டதுக்கப்புறம் நம்ம சோப்பு கை காலுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம தலைக்கு வந்து தண்ணியை ஊற்றக்கூடாது. இப்படி நம்ம பண்ணோம்னா தலையில் உள்ள தண்ணி எல்லாமே கீழே இறங்கி வந்துடும். ஸோ செகண்ட் பாயிண்ட் that we are going to add, once we start to do the hair wash like with the shampoo or siyakai, after we need to put the bun in center of our head. So after then we started to do the apply soap on all the body. In that meanwhile all the water comes from head to down, so there is a less chances of getting cold. This is the second point that we have considered. அதுக்கப்புறம் நம்ம குளிச்சு முடிச்சுட்டு இப்போ நம்ம தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்ல போகிறோம்னா, நம்ம குளிச்சு முடிச்சுட்டு எல்லாமே வெளில வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா தலையில் தண்ணி அப்படியே தான் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம சுற்றிலும் துணியை வச்சு முடிச்சு போட்டுருவாங்க. அதனால என்ன ஆகும்னா நம்ம முடியில் உள்ள தண்ணி எல்லாமே வெளில வந்துருமே தவிர நம்மளுக்கு ஸ்கேல்பில் உள்ள தண்ணி வந்து வெளில வராது. ஸோ அதுக்கு தான் இப்போ நீங்கள் இந்த இடத்துல கொண்டை போடுங்கன்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ நம்ம குளிச்சு முடிச்சுட்டு இந்த கொண்டை அப்படியே தான் இருக்க போது, கொஞ்சம் தண்ணி எல்லாமே கீழே வந்திருக்கும். அந்த நேரத்தில் உங்களுக்கு காட்டன் டவல் இல்லை உங்களுக்கு என்ன டவல் இருக்கோ இந்த ஸ்கேல்பில் இப்படி உள்ளார விட்டுட்டு நம்ம அந்த கொண்டையை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஸ்கேல்பில் உள்ள வாட்டர்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னாலே பாதி வாட்டர் வந்து நம்ம மண்டக்குள்ளே ஸ்டோர் ஆகாது. அப்புறம் நம்மளுக்கு சுத்தமாக சளியும் பிடிக்காது. இந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம ரீசெண்டாக ஃபாலோ பண்ணதுனால ஐ ஜஸ்ட் ப்ரிவென்ட் ஃப்ரம் தட் கோல்டு. இப்போ நம்ம தேர்ட் பாயிண்ட்டாக என்ன பார்த்துக்கிட்டோம், நம்ம ஒன்ஸ் வி கம் அவுட் ஃப்ரம் த பாத் ஆஃப்டர் வியரிங் த கொண்டை ஆன் அவர் ஹெட், தட் ஆல் த ஸ்கால்ப்ஸ் ஹேவிங் லிட்டில் வாட்டர். ஸோ வித் cotton towel or cotton cloth, whatever you have in your hand, just do it like this, and we have to dry out all the water from the scalp like by using the towel, or that would be useful for you to dry out the water easier from the scalp, and the water won't store on our head, and there is a less chances to getting the cold. All we do, நம்மளுக்கு இப்போ லைட் வாட்டர் வந்து நம்ம தலையில் இருக்கும். அந்த டயத்தில் some people wants to go for straighten hair, some people wants to go for curling hair. ஸோ இதை பற்றின டிஸ்கஷன் நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் இந்த வீடியோவில். பட் ஆனால் திரும்ப இந்த பாயிண்ட்டாக நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு லைட்டான தண்ணி மட்டும் இப்போ நம்ம தலையில் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி கொஞ்சம் இப்போ வந்து some people wants to have a straighten hairனா நம்ம அந்த துண்டை வச்சு நம்ம இப்படி மீன்ஸ் அடிக்கிற மாதிரி, நம்ம வந்து முடியை அடிக்கிற மாதிரி நம்ம வந்து தலையை தொடச்சி விட்டோம்னா, படத்துலலாம் பார்த்து போல, ஸோ அந்த மாதிரி நம்ம முடியை அடிச்சு விட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டன் ஹேர் கிடைக்கும். ஏன்னா இது நான் பண்ணதுக்கப்புறம் கர்லிலேருந்து ஸ்ட்ரைட்டன் ஹேராக என்னோட ஹேர் மாறி இருக்குது. யூ கேன் ஆல்சோ ட்ரை இன் யுவர் ஹோம், அண்ட் நீங்களும் வேணால் உங்கள் ஹோமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம மீன்ஸ் கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே நம்ம வந்து துண்டை வச்சு அடிச்சு விட்டோம்னா கொஞ்சம் எனக்கு ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டன் ஆகும். பட் சம் பீப்புள் டோன்ட் வாண்ட் டு கோ ஸ்ட்ரைட்டன் ஹேர். ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா ஹேர் பண்டை வச்சுட்டு நம்ம இந்த எண்டில் அப்படி இல்லைனா உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கர்லி ஹேர் வந்து கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ த ஸ்மால் டிப்ஸ் தட் வி ஹவ் ஆடட். அடுத்ததாக பார்த்துக்கிட்டோன்னா, இப்போ நம்மளுக்கு அன்றைக்கி நம்ம தலை குளிச்சு முடிச்சாச்சு. ஈவினிங் வந்து ஆயில் வைக்காதீங்க. ஐ திங்க் தேர் இஸ் சம் கெமிக்கல் ரியாக்ஷன் ஹேப்பன்ஸ். ஏன்னா என் விஷயத்தில் நான் ஆயில் அப்ளை பண்ணனா அடுத்த நாள் எனக்கு ஈஸியாக கோல்டோ இல்லை சளியோ பிடிச்சிரும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அடுத்த நாள் மார்னிங், இப்போ நம்ம இன்றைக்கி தலை குளிச்சோன்னா அடுத்த நாள் மார்னிங் ஒரு 2 சொட்டு இல்லை ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஆயில் ஆல்சோ யூ கேன் அப்ளை ஆன் யுவர் ஹெட். தட் வுட் பி யூஸ்ஃபுல். ஸோ டோன்ட் கோ ஃபார் த ஆயில் when you take a hair wash. The same day you should not apply the oil on your head. It makes you too cold. So next day morning that you will apply the 2 drop oil, or else handful of oil, whatever you wanted to do, like go next morning. Once you have a hair bath, the next morning only we should apply the oil on our head, so that there is a less chances of getting cold. இப்போ நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், நிறைய பேர் வந்து ட்ரையரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரையர் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது. ட்ரையர் யூஸ் பண்ணால் முடி கெட்டு போயிடும் நினைப்பாங்க. அப்படி இல்லைனா தலை வந்து ஹீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா we should take a sun bath இம்பார்ட்டன்ட். ஒரு 5 to 10 minutes ஆச்சும் நம்ம சன் பாத்தை எடுத்தோம்னா நம்ம தலைக்கோ ஸ்கேல்புக்கும் ஹெட்டுக்கும் நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லதாக இருக்கும். இதுவும் ஸ்மால் டிப்ஸ் மாதிரி தான். நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியலனா இதை நீங்கள் டிப்ஸாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தலை குளிக்கும் போது நம்ம தலை வந்து பேட் ஸ்மெல் வரும்.
ஆர்எல்ஸ் நம்ம வந்து இப்போ ஒரு அர்ஜென்ட்டாக கோயிலுக்கு போகிறோம், கண்டினியூஸாக தலை குளிக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம ஷாம்பு யூஸ் பண்ண மாட்டோம். அந்த டைத்தில் வந்து தலை வந்து பேட் ஸ்மெல் வரும். ஸோ அந்த பேட் ஸ்மெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹேர் சீரம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் கடையில் போய் கேட்டால் தெரியும், ஹேர் சீரம்னு சொல்லுவாங்க. அந்த ஹேர் சீரம் எதுக்குன்னா நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணக்கூடாது, ஒன்லி ஃபார் ஹேர். தட் நவடேஸ் த ஹேர் சீரம் வாட் ஐ ஹவ் பீன், நீங்கள் என்ன ஹேர் சீரம் வாங்கினாலுமே அது நல்ல குட் ஸ்மெல் தரும். இட் குட் ஃபார் ஹேர் ஆல்சோ. டோன்ட் கோ ஃபார் த ஸ்கேல்ப், we can apply the hair alone. So these are all the tips recently that I have added while I'm taking the hair bath. It's useful for me to not getting cold. நம்ம வந்து கோல்ட்லேருந்து அவேராக இருக்கிறதுக்கு, கோல்டு ஆர் ஃபீவர் இல்லை உங்களுக்கு ஈஸியாக தலை குளிக்கும் போது ஈஸியாக சளி பிடிக்குது. ஸோ இந்த மாதிரி தான் I just wanted to share these tips to you also. This video useful for you guys. So next tips நம்ம ஆட் பண்ணிவிட்டு என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத I just wanted to share you with the next video. Until see you again. Bye.